இன்னைக்கு குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய கொத்தமல்லி சாப்பாடு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. 10 மினிட்ஸில் குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபியும் கூட. புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீக்கெண்டில் டிஃப்ரெண்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் செய்யணும்னா கொத்தமல்லி சாப்பாடு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இந்த கொத்தமல்லி சாப்பாட்டுக்கு எல்லா விதமான சைட் டிஷ்ஷும் ரொம்ப அருமையாக இருக்கும். வெஜ்ஜு, நான்வெஜ் கிரேவி எல்லாமே சூட் ஆகும். நான் இந்த கொத்தமல்லி சாப்பாட்டுக்கு எக் கிரேவி செஞ்சுருந்தேன். ரொம்ப அருமையாகவும் அல்டிமேட்டாகவும் இருந்தது. நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி இலைகளை சாப்பிடும்போது கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. கொத்தமல்லி இலையில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுருக்க உதவுது. அதனால நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆவது குழந்தைகளுக்கு கொத்தமல்லி இலைகளை யூஸ் பண்ணி டிஷ் ஏதாவது செஞ்சு கொடுங்க. அல்டிமேட் டேஸ்ட்ல கொத்தமல்லி சாப்பாடு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு ஃபுட் டூ இண்டியன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ரைஸை ஊற வச்சுக்கலாம். நான் இந்த கொத்தமல்லி சாப்பாடு செய்ய நார்மல் சாப்பாட்டு ரைஸ் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்க பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா எது வேணாலும் எடுத்துக்கோங்க, அது உங்க சாய்ஸ் தான். அரிசியை நல்லா 2 டைம் கழுவிக்கோங்க, அப்பதான் அதுல உள்ள ஸ்டார்ச் ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் அரிசி மூழ்கிற அளவு வாட்டர் ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நம்ம சாப்பாடு செய்யற டைம் வரைக்கும் ஊறுனா போதும். 1 கப் அளவு கொத்தமல்லி இலைய நல்லா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலைகளை தண்டோட போட்டுக்கோங்க, ஏன்னா தண்டுலையும் நிறைய சத்து இருக்கு. தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் 3 போட்டுக்கோங்க. பூண்டு 6 பல் பொடியா கட் பண்ணினது, இஞ்சி 1 துண்டு பொடியா கட் பண்ணினது ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஓரமா இருக்கட்டும். இப்ப குக்கர்ல நம்ம தாளிச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. சூடானதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடாயிருச்சு. இப்போ 2 பெரிய வெங்காயத்தை நீல நீளமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு கட் பண்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சின்ன சைஸ் பட்டை 1 ஆட் பண்ணிக்கோங்க. கிராம்பு 3 போட்டுக்கோங்க. ஏலக்காய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை 1 போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முந்திரி 12 போட்டுக்கோங்க. நிலக்கடலை 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனியன் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வணக்கிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஆனியன் நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி ரெடியா வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. 5 மினிட்ஸ் வணக்குங்க, ஏன்னா எல்லாமே பச்சையாக ஆட் பண்ணியிருக்கோம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லும் போகிற வரைக்கும் வணக்கி விடுங்க. நம்ம இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மல் சாப்பாட்டு ரைஸ் எடுத்ததுனால 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணணும். 2.5 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால 5 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதே பாஸ்மதி ரைஸ் எடுத்தா 1 டம்ளர் ரைஸுக்கு 1.25 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் ரைஸ் சேர்த்துக்கணும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி ரெடியா வச்சிருக்கிற அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடுங்க. ஒரு கொதி கொதிச்ச பிறகு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைம்ல சால்ட் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் ரைஸ் எடுக்கிறதுனால 2 விசில் விட்டுக்கணும். இதே பாஸ்மதி ரைஸ் எடுத்தா 1 விசில் விட்டா போதும். 2 விசில் வந்தாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டீம் ப்ரெஷர் போன பிறகு குக்கரை ஓபன் பண்ணி பாருங்க.
நல்லா மணக்க மணக்க ஸ்மெல்லோட கொத்தமல்லி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு பாருங்க, அழகா கிரீன் கலர்ல பெர்ஃபெக்டா பாயில் ஆகி உதிரி உதிரியா குழையாம இருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாகவும் டேஸ்ட் அல்டிமேட்டாகவும் இருக்குங்க. குயிக்காக 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி. சமையல் புதுசாக செய்கிறவங்க கூட டக்குன்னு செஞ்சிடலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரியே செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். இதுக்கு எல்லா விதமான சைட் டிஷ்ஷும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரைத்தா கூட வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு என்ன சைட் டிஷ் வேணும்னாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இன்னைக்கு கொத்தமல்லி சாப்பாட்டுக்கு எக் கிரேவி ரெடி பண்ணினேன். எக் கிரேவி இந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக வேற லெவலில் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான், கொத்தமல்லி சாப்பாடு ரெடி. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபுட்டு இண்டியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபீஸோட வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ.